ஓம் நமோ நாராயணாய நமக என்று கூறி பெருமாளின் பொற்பாதங்களை வணங்கி அவரின் பெருமை பற்றி பார்ப்போம். இந்த ஒரு பெருமாளின் மந்திரம் 3 மந்திரங்களின் பலனை தரும். இறைவனை விட அவருடைய திருநாமத்திற்கு அதிக சக்தி உண்டு என்பார்கள். மகாபாரதத்தில் திரௌபதியின் மானம் காத்தது கோவிந்தா என்னும் நாமம். முதலையிடம் சிக்கிய கஜேந்திரனின் தன்மம் இருந்தது. எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மோர் தென் 1 minute வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். நன்றி. கஜேந்திரனின் துன்பம் தீர்த்தது ஆதிமூலம் என்னும் திருநாமம். கலியுகத்திலும் இத்தகைய திருநாமத்தின் மூலம் இறைவனின் அருளை பெறவும் அவனின் திருவடியை அடையவும் முடியும். பொதுவாக நாராயணனின் அருளை பெற 8 எழுத்து மந்திரமான ஓம் நமோ நாராயணா என்று சொல்வது வழக்கம். இது அனைவரும் அறிந்தது, அனைவரும் வழக்கமாக சொல்லக்கூடியது. வைகுண்ட பதவி தரும் மந்திரம் என ஸ்ரீ ராமானுஜர் வழிகாட்டியது ஓம் நமோ நாராயணா என்னும் 8 எழுத்து மந்திரம். பசு தானம் செய்ததற்கு இணையான பலனை தரக்கூடியது. கோவிந்தா என்னும் நாமம் கோவிந்தன் என்னும் பெயருக்கு இந்திரியங்களை அடக்கி ஆள்பவன் என்றும் பொருள் உண்டு. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உடனடியாக அருள் செய்யக்கூடிய மந்திரம் ஆதிமூலம் என்னும் நாமம். மா என்றால் தமிழில் லட்சுமி தேவியை குறிக்கும். தவன் என்றால் கணவன். மாதவன் என்ற சொல்லுக்கு லட்சுமி தேவியின் கணவன் என்பது பொருள். இதனால் மாதவா என்னும் நாமத்தை சொல்லும் போது நாராயணனின் அருளை மட்டுமல்ல, அவனின் மார்பில் நிரந்தர வாசம் செய்யும் மகாலட்சுமி தேவியின் அருளையும் சேர்த்து பெற முடியும். இதேபோல் நாராயணனின் திருநாமங்களில் ஒன்றான ஸ்ரீதரன் என்ற சொல்லுக்கும் லக்ஷ்மியின் கணவன் என்றுதான் அர்த்தம். ஸ்ரீ என்ற எழுத்து லக்ஷ்மி தேவியையே குறிக்கும். இப்படி நாராயணனின் திருநாமங்களின் மகிமையையும் அவை தரும் பலன்களையும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் 26 எழுத்துக்கள் கொண்ட ஒரே ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதும். நாராயணனுக்கு உரிய 3 மந்திரங்களை சொன்ன பலனை பெற முடியும் என்பது பலரும் அறியாத விஷயம். இந்த மந்திரத்தை சொன்னால் பெருமாளின் திருவருளை எளிதில் பெற்றுவிடலாம். ஆனால் இந்த விஷயம் தெரியாமலே நம்மில் பலரும் வழக்கமாகவே அந்த மந்திரத்தை சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றோம். 3 மந்திரங்களை சொன்ன பலனை தரக்கூடிய மந்திரம் வேறு ஒன்றுமில்லை, விஷ்ணு காயத்ரி மந்திரம்தான். விஷ்ணு காயத்ரியில் நாராயண மந்திரம், வாசுதேவ மந்திரம், விஷ்ணு மந்திரம் என 3 மந்திரங்கள் உள்ளன. இதில் நாராயண மந்திரம் என்பது ஓம் நமோ நாராயணாய என்னும் 8 எழுத்து மந்திரம். வாசுதேவ மந்திரம் என்பது 12 எழுத்துக்களை கொண்ட ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரம். விஷ்ணு மந்திரம் என்பது ஓம் விஷ்ணுவே நம என்ற 6 எழுத்து மந்திரம். இந்த 3 மந்திரங்களின் கூட்டுத்தொகை 26. இந்த 26 எழுத்துக்களை கொண்டதுதான் விஷ்ணு காயத்ரி மந்திரம். ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்பது இந்த மந்திரம். இந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. புரட்டாசி மாதத்தில் முடியாதவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் மட்டும் மன சுத்தத்துடன் இந்த மந்திரத்தை சொன்னால் பெருமாளின் பூரண அருள் கிடைக்கும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.